வீட்டுக்குள்ளே போகிறீர்கள், அங்கே ஒரு துவா இருக்கிறது. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருகிறீர்கள், அங்கே ஒரு துவா இருக்கிறது. தூங்கி எழுந்திருக்கிறோம், தூங்கி எழுந்த உடனே ஒரு துவா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தோம். அது அமாத்தனா, தூக்கம் என்கின்ற சிறு மரணத்தை கொடுத்த பிறகு ஆரோக்கியமாக எங்களை எழுப்பாட்டி அமர்த்த வைத்திருக்கின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்ற போது இங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் வருகிறது. இந்த திக்ருகள் பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது. வீட்டை விட்டு போகும்போதும் துவா ஓதிட்டு போயிட்டீங்கன்னா அல்லாஹ் அந்த பாதுகாப்பை தருகிறான். வாகனத்தில் ஏறு அமர்கிற போது சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் என்று நீங்கள் ஓதுகிற போது அந்த வாகனம் உங்களுக்கு கட்டுப்படுகிறது. அந்த வாகனங்கள் விபத்திலே சிக்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த துவாக்கள் என்பது அல்லாஹுவின் சிந்தனைகளோடு அமையப்பட்டிருக்கிறது. அவைகள் திக்ருகளாக இருக்கின்றன. எனவே தான் ஒரு நாள் விடிந்து அந்த நாள் முடிகிற வரை ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒவ்வொரு துவாக்களை, திக்ருகளை நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த துவாக்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த திக்ருகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த திக்ருகள் நாளை மறுமையில் உயர்ந்ததொரு அந்தஸ்தை நமக்கு தந்து விடுகின்றன. எனவே தான் இறை சிந்தனைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்வதற்கு திக்ருகளிலே நம்மை ஆழ்த்தி கொள்வது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய சிந்தனையோடு நம்மை வாழ்வதற்கும் எல்லா நேரங்களிலும் அவனுடைய திக்ரிலே திளைத்திருப்பதற்குமான நல்ல நசீவை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத